சிவபக்தர்கள் சாமி முன்னாடி அமைதியா உட்காந்து தியானம் பண்றது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அவரு கூட பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஏன் சண்டை கூட போடுவாங்க. அது மாதிரி ஒரு நாள் ஒரு அடியார் சிவலிங்கம் முன்னாடி நின்னு பேசும்போது, அத பார்த்த ஒருத்தர் சிரிச்சபடி கேட்கிறாரு. மனுஷங்க கிட்ட பேசினாதான் ஆறுதல் கிடைக்கும். அது எப்படிங்க உங்களுக்கு சிலை முன்னாடி பேசினா ஆறுதல் கிடைக்குதுன்னு சொல்றீங்க? கஷ்டம் தீருதுன்னு சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு சிவன் பக்தர் சொன்ன பதில், உங்க பார்வைக்கு அது ஒரு உயிரற்ற கல்லு. ஆனா என் பார்வைக்கு அது உயிருள்ள என்னோட அப்பா. நாங்க பேசுறத கேட்பாரு, என் பதில் கூட சொல்லுவாருன்னு சொல்றாரு. சில நேரம் மனிதர்கள் கிட்ட நம்ம சொல்ற விஷயம் தப்பா புரிஞ்சுக்கப்படலாம். இல்ல ஒரு ரகசியம் சொன்னா அது கண்டிப்பா மத்தவங்க கிட்ட சொல்லிடுவாங்க, ரகசியமா இருக்காது, விட்டுட்டும் போறாங்க. ஆனா சிவபெருமானோட மௌனம் எனக்கு புரியும், என்னோட மௌனம் அவருக்கு புரியும். அவரு வார்த்தையால பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா என்னோட வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள் மூலமாகவும் என்னோட மனசுல வர தெளிவு மூலமாகவும் அவர் எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவாரு. உண்மைதான்.